உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அதை விட இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கு சொல்லட்டுமா? நம்ம அப்பாவுக்கு தெரியும். என்னக்கா சொல்ற? யார் சொன்னா? நான் தான். என்னக்கா பண்ணி வச்சிருக்க? என்னடா பண்ண சொல்ற? நீ பண்ணி வச்ச காரியத்துக்கு இதை தவிர வேற எதுவும் எனக்கு பண்ண முடியலையே. இங்க இருந்து போன் பண்ணி அப்பாவுக்கு சொன்னா மட்டும்தான் எல்லாரையும் அந்த பக்கம் டைவர்ட் பண்ண முடியும். அம்மாவை நான் இங்க இருந்து அங்க கிளம்பி போக வைக்க முடியும். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அப்பாக்கு இந்த யோசனை கூட எனக்கு தோணல. நீ சொல்லிட்டு திரியே உன் பொண்டாட்டின்னு. அவளையும் அவ வயித்துல வளர்ற ஓ வாரிச காப்பாத்தணும்னு நாங்க எல்லாரும் சேர்த்து கட்டி வச்சோமே. உன் உண்மையான பொண்டாட்டி அவ கொடுத்த யோசனைடா. சுந்தரியா? வேற யாரு? ஓ, சாருக்கு இன்னொன்னு வேற இருக்கான்னு? அவ தாண்டா. அவ மட்டும் இந்த யோசனைய குடுக்கலனா இப்பயும் நீ இதுல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. சிக்கி செதஞ்சு சின்னாபின்னமாயிருப்ப. அந்த புள்ள சொல்லி தாண்டா நான் அப்பாவுக்கே போன் பண்ண. ஐயா, மூளையெல்லாம் இறக்கியாச்சு. சரிப்பா, சாப்பிட்டியா? இல்லையா. என்னப்பா இது? சாப்பிட்டு வேலை பார்க்க வேண்டியதானே? போய் முதல்ல சாப்பிடு போ. சரிங்க ஐயா. அப்பா. ஆத்தா லக்ஷ்மி, எப்படி இருக்கவ? எம்புட்டு நாளாச்சு அப்பாவுக்கு போன் பண்ணி இருக்கானா செத்தானான்னு கூட கேட்கல. ஐயோ, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிறவு என்ன ஆத்தா? ஊருக்கு போனியே, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டியாவது போன் பண்ணி பேசினியா? என்னப்பா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்துட்டு தானப்பா போனேன். அது சரி, வந்து பார்த்த சரி. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போனை போட்டு என்னப்பா உடம்புக்கு பரவாயில்லையா, சௌரியமா இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கணும்ல. பிள்ளைங்க வளர்ற காலம் வரைக்கும் நாங்க பாத்துட்டு இருந்தோம், சாப்பிட்டுச்சா தூங்குச்சா எந்திரிச்சிங்களான்னு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே அத்தா எங்களை பாத்துக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. நாங்க தான் போன் பண்ணி பேசியிருக்கணும். மன்னிச்சிருங்கப்பா. என்னத்தா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். ஏதாவது சொன்னா சிலித்துக்கிட்டு சண்டைக்கு வர்ற சண்டை கோழி மாதிரி நிப்ப. இன்னைக்கு என்ன என்னாச்சு? பொசுக்குன்னு இறங்கிட்ட என்ன? இல்லப்பா, இங்க இங்க ஒரு பிரச்சனை. என்னத்தா, யாருக்கு என்னாச்சு? இல்ல, யாருக்கும் உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமில்ல. ஓ, அப்ப சரி. என்ன விஷயம் அத்தா, சொல்லுமா. அப்பா, நான் சொல்லுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நீங்க ரொம்ப டென்ஷன்லாம் ஆயிடக்கூடாது. ஆத்தா, நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். விஷயம் ஏதோ விபரீதம் மட்டும் தெரியுது. சுத்தி சுத்தி பேசாம என்னன்னு நேரா விஷயத்துக்கு வா. அத எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. நான் சொல்றேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. லக்ஷ்மி, இத பாரு, சொன்னதையே சொல்லாத. விஷயம் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து தானே எல்லாமே செய்ய முடியும். நீ கோவப்படுற விஷயமா சொல்லிட்டு கோவப்படாதீங்கன்னா பிறகு எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? பாத்தீங்களா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க இம்பிட்டு கோவப்படுறீங்க. பிறகு எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்றது? இது என்னடா வம்பா போச்சு? விஷயம் என்னன்னு சொல்லாமே என்கிட்ட வாக்கு கேட்கறவ? இல்ல, நீங்க நிச்சயமா கோவப்பட மாட்டீங்கல்ல. நீங்க
அமைதியா கேப்பேன்னு சொல்லுங்க. சரிதா, அமைதியாவே கேக்குறேன். பிறகு என்ன பண்ணலான்னு பாத்துக்கலாம். நான் அமைதியாவே கேக்குறேன், விஷயத்த சொல்லு. இல்ல, நம்ம கார்த்திக் இருக்கான்ல, ஆமா, அவன் இந்த ஊர்ல இன்னொரு புள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கான்பா. என்னத்தா சொல்ற? ஆமாப்பா. முதல்ல சுந்தரிக்கு தான் தெரிய வந்தது. அவ கொஞ்ச நாள் அத மறைச்சிருக்கா. பிறகு எனக்கும் தெரிய வந்துச்சு. சுந்தரிக்கு தெரியும்னு முதல்ல எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்னு சுந்தரிக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் தெரியும்னு தெரிஞ்சிருச்சுப்பா. எல்லாருக்கும்னா? அது எனக்கு, மாலினிக்கு, கிருஷ்ணா, அவங்க எல்லாருக்கும். இன்னும் மாப்பிள்ளைக்கு தெரியாது அதானே? தெரியாதுப்பா. அதானே, அந்த மனுஷன் ரோஷக்கார மனுஷனாச்சே. வெட்டி போட்டிருப்பார்ல நேரத்துக்கு. எம்புட்டு திமுரும் தெனாவுட்டும் இருந்தா இங்க அம்சமான தங்கமான சாமி புள்ளைய கட்டி அனுப்பி வச்சா, இந்த ராஸ்கல் ஊர்ல போய் நல்லா பார்த்து பண்ணு புள்ளைய நம்பி அனுப்பி வச்சா, அங்க போய் இன்னொருத்திய கட்டிக்கிட்டான்னு நீ சொல்ற. எனக்கும் தெரியும், தெரிஞ்சும் சும்மா இருக்கேன்னு வேற சொல்ற நீ. அத்தா, என்னத்தான் நடக்குதாங்க? நம்ம குடும்ப வளர்த்த பிள்ளைங்க தானா நீங்க? அப்பா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. இதுக்கு மேல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா, இன்னொரு விஷயம் இருக்கு. நான் சொல்றத கேளுங்கப்பா. அந்த புள்ள கர்ப்பமா இருக்கு. வயித்துக்குள்ள புள்ள இருக்கு. ஓஹோ, அதனால சும்மா இருன்னு சொல்றியா? அவனை வெட்டி வகுந்து போட்டுட்டு அந்த புள்ளையும் வெட்டி வகுந்து போட்டுட்டு வந்துருவேனா? அப்பா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. இதுக்கு மேல என்னமா இருக்கு பொறுமையா கேக்குறதுக்கு? கேட்க முடியாது. நீ போன வை. எதா இருந்தாலும் நான் நேர்ல வரேன். அப்பா, சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அது யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அது வயித்துல இருக்கிறது நம்ம வீட்டு வாரிசு. அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லை. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை. வயித்துல புள்ள இப்ப 7-8 மாசம் கிடக்கு. வயித்துல இருக்கிற புள்ளைக்கு ஏதோ பிரச்சனைன்னு இதோ இப்ப கூட ஆபரேஷன் நடக்க போய் இப்பதான் காப்பாத்துனாங்க. அவளுக்கு யாராவது அதிர்ச்சியான தகவல் சொன்னா வயித்துல இருக்கிற புள்ளையும் செத்து போயிரும். அவளும் செத்து போயிருவாப்பா. அப்பா, 2 உசுறு போறதுக்கு நாம காரணம் ஆகலாமாப்பா? 2 உசுறு போறதுக்கு நான் காரணம் இல்ல ஆத்தா. நான் பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, அது காரணம். அதுதான் காரணம். அதுதான்ப்பா நானும் கேக்குறேன். கார்த்திக் மேல இவ்வளவு பெரிய பழியும் பாவமும் சுமக்கிறதுக்கு நாம காரணம் ஆகலாமாப்பா? அவன் பண்ணது தப்புதான்ப்பா. அதுக்காக அவனை சும்மா விட சொல்றியாமா? அப்பா, அவன் பண்ணது தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் இது எதுவுமே கிடையாது. அதை தாண்டி ஒண்ணு. என்னத்தா? ஆத்தாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னது? ஆமா, இன்னைக்குதான் தெரிஞ்சது. அவ சும்மாவா இருந்தா? எப்படி சும்மா இருப்பாங்க? உங்களை விட அதிகமா ஆத்திரப்பட்டு நேரா சுந்தரிய கிருஷ்ணாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாங்க. அதானே, சும்மா விட்டுருவாளா என் பொண்டாட்டி? இல்லப்பா,
அவங்க அங்க போய் பிரச்சனை பண்றப்போ அந்த பிள்ளையும் கார்த்திக்கும் வீட்ல இல்லாததுனால அவங்கள உடனடியா அங்க இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர சொல்லிருக்கோம். அப்பா, உங்களோட கோபம், உங்களோட ஆத்திரம், அது எல்லாத்துலயுமே நியாயம் இருக்கு. நான் எதையுமே இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா இந்த விஷயத்த வெளியில சொல்லி உடனே இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்களோட ஆத்திரத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுப்பா. அவங்க அருவாளை எடுத்து வெட்டி போட்டு வந்துருவாங்கப்பா. ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. யாராவது வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலும் குடும்பமே நாசமா போயிடும்பா. அந்த புள்ளையோட வயித்துல இருக்கிற வாரிசும் போயிடும். எல்லாமே அழிஞ்சு போறதுக்காக வாப்பா நாங்க இம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப நீ என்னத்தாமா செய்ய சொல்ற? அப்பா, இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. புள்ள பொறுக்கட்டும், பொறுமை என்னன்னு பாப்போம். என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாரிசுப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நம்ம கார்த்திக்கு பொறுக்க போற புள்ளப்பா. சரிம்மா, என்னதான் பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க இப்போதைக்கு எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும்பா. அப்போ உங்க ஆத்தா வந்து சொல்றப்பவும் கேட்டுட்டு பேசாம அமைதியா இருக்கணும் இல்ல? அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி? அத சுந்தரி பாத்து பாப்பா. எனக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உடம்பு சரியில்லாம போச்சா, சீரியஸ் ஆச்சான்னு ஆத்தா வந்து கேக்கும் போது ஆமான்னு மட்டும் சொல்லணும். நீங்க போடுற கபட நாடகத்துல என்னையும் கூட்டு களவாணி ஆக்குறீங்க அதானே? அப்பா பாப்பா ப்ளீஸ் பா, எனக்காகப்பா, நம்ம கார்த்திக்காகப்பா, நம்ம குடும்பத்துக்காக வரப்போற வாரிசுக்குப்பா. அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. சரிதா, நான் வளர்த்த 2 பிள்ளைங்களும் சரியில்லாம போயிட்டீங்க. என்ன பண்ண சொல்ற? நீங்க பண்ற தவறுகளுக்கு நானும் தலை கொடுத்துதானமா ஆகணும். சரி. அப்பா இத நீ ஊருக்கு போன அம்புட்டுதே உன் கதை முடிஞ்சிடும். அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சக்கா. இனி நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கிட்ட இருந்து அணுவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலடா. ஐயோ, அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். அடுத்து என்னக்கா நடக்க போகுது? எனக்கு தெரியாதுடா. அவங்க 2 பேருக்கும் தெரியுங்கிற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இன்னும் இந்த குடும்பத்துல எம்புட்டு பிரச்சனை வரப்போகுதோ. நீ செஞ்ச காரியத்தினால ஒருத்தர் 2 பேர் இல்லடா, எல்லாரும் நிம்மதியை தொலைச்சிட்டு ஏண்டா வாழ்றோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். தலையெழுத்தேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நீ பண்ண பாவத்துக்கு. இன்னும் என்னெல்லாம் இந்த குடும்பம் அனுபவிக்க போதோ தெரியல. பிளீஸ்கா, நீயாவது புரிஞ்சுக்கோக்கா. என்னடா புரிஞ்சுக்க சொல்ற? சுந்தரிக்கு குழந்தை பிறக்காதுக்கா. அனுவோட குழந்தைதான் இந்த குடும்பத்தோட வாரிசு. இந்த குடும்பத்துக்கு இப்படி வாரிசே இல்லாம இப்படியே அழிஞ்சு போட்டுன்னு சொல்றியா? இல்ல நம்ம குடும்பத்துக்கு வாரிசே தேவையில்லைன்னு சொல்றியா? அப்பாவோட சங்கதி தலைக்கு வேணாம்னு சொல்றியா? இப்படியே நான் சுந்தரியோடு இருந்து பிள்ளையும் பத்துக்காம அப்படியே செத்து போக சொல்றியா? புரிஞ்சுக்கோக்கா. ஒரு குடும்பத்துக்கு வாரிசுன்றது எவ்வளவு முக்கியம்னு என்னை விட அனுபவசாலி உனக்கு நல்லா தெரியும். அனுவோட குழந்தைதான் இந்த குடும்பத்தோட வாரிசு. அதுக்கு
அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பத்துக்கு வாரிசுன்ற ஒண்ணு இல்லாம போயிடும். சுந்தரிக்கு குழந்தை பிறக்காது. அணுவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய என்னால வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாதுக்கா. ஏன் இன்னொரு பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு நினைச்சேன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லக்கா. இத சொல்லியே என்னை ஏமாத்து. ஏமாத்தலக்கா, உண்மையை சொல்றேன். அதனாலதான் இவ்வளவு நாள் தப்பிச்சிட்டு இருக்க. போடா. மாமா, என்ன மாப்பிள்ள ஊருக்கு கிளம்பலையா? போகணும் மாமா. என்ன மாப்பிள்ள இது? என்னமோ திருவிழாக்கு போற மாதிரி போகணும்னு சொல்றீங்க. அப்பா உடம்பு சரியில்லைன்னு செய்தி வந்திருக்கு. அடிச்சு புடிச்சு ஓடாம நின்னு நிதானமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நாம போலாம், ரெடி ஆகுங்க. இல்ல மாமா, நான் இப்போ உடனே வர முடியாது. ஏன்? ஏன்னா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் கிளம்புவேன். என்ன மாப்பிள்ள இது? அப்பாவோட ஆபீஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியமா? கிளம்புங்க. இல்ல மாமா, அது ஒரு அவசரம். அதான் நான் அப்புறம் வந்து பேசுறேன். என்ன லட்சுமி இது? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை அடிச்சு பதறி கிளம்பி போயிருக்காங்க. இவர்கிட்ட சொன்னா ஆறாம பதில் சொல்லிட்டு போறாரு. இல்ல மாமா, அவனுக்கு ஏதோ ஆபீஸ் மீட்டிங் இருக்கும். என்னத்தா இது? அவர்தான் ஏதோ விவரம் எல்லாம் பேசிட்டு போறான்னா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவர் சொன்னே நீ திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா. என்னமோ அத்தா, எனக்கு ஒன்னும் விளங்கல. அவங்க எப்போ வராங்களோ அப்போ வரட்டும். நாம கிளம்பி போவோம், வா. என்னத்தா என்ன யோசிக்கிற? கிளம்பு. சரி. அத்த, அழாதீங்க அத்த. இல்லத்தா, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. போன இடத்துல என்னால ஒன்னும் கேட்கவும் முடியல. அதுக்குள்ள அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தகவல் வந்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஒன்னும் ஆகாதுல்ல மாமாவுக்கு? ஒன்னும் ஆகாதத்த, போயிருவோம். போன உடனே பாருங்களேன், உங்களை பார்த்த உடனே எழுந்திருச்சு உட்காந்துருவாங்க. நீங்க பக்கத்துல இல்லாததுதான் மாமாவுக்கு இப்படி ஆயிருக்கு. அதான் அம்பிட்டு பேர் பாத்துக்கிறாளே. எத்தனை பேர் பாத்துக்கிட்டாலும் பொண்டாட்டி பாத்துக்கிற மாட்டுக்கு வருமா அத்த? சொல்றத கேளுங்க. நீங்க அங்க போன உடனே எல்லாமே சரியாயிடும். நீங்க அங்க போற வரைக்கும் தைரியமா தெம்பாருங்க அத்த. நல்லதே நடக்கும்னு நம்புறீங்கல்ல, நல்லதுதான் நடக்கும். அப்படி நம்பிதான் உன்னை கார்த்திக்கு நாங்க கட்டி கொடுத்தோம். ஆனா இப்படி ஆயிப்போச்சு அத்தா. ஐயோ, உனக்கு பண்ண பாவம் தான் இந்த குடும்பம் இப்படி தத்தளிச்சு தவிக்குது. அந்த நாசமா போனவன் அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தான்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஐயோ அத்த, நான் சொல்றத கேளுங்க அத்த. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே சரியாயிடும். நடக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம குடும்பம் நிச்சயம் வெளியே வந்துரும். நீங்க மனசை மட்டும் விட்டுறாதீங்க அத்த. இம்மிட்டு பிரச்சனையிலயும் என்ன மனசு விட்டுறாதீங்கன்னு சொல்றியாத்தா? நீ எப்படிதான் மனசு விடாம இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா. அத்த, நான் சொல்றத கேளுங்க அத்த. ஐயோ, அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்து இம்புட்டு நாள் இருந்துபிட்டனே. எங்க வந்துடுறேங்க, நான் வந்துகிட்டே இருக்கேங்க. அத்த, வருத்தப்படாதீங்க அத்த, ஒன்னும் ஆகாது. அண்ணா ஏதாவது சொல்லுங்க. ஆமாம்மா, அங்க போன உடனே எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எப்படிப்பா அமைதியா இருக்க சொல்ற? நீங்க கொஞ்சம் கண்ணு மூடி தூங்குங்கம்மா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் குணமாவாரு. மனசை கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்கம்மா. அவருக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆமா அத்த, ஒன்னும் ஆகாது. தைரியமா இருங்க அத்த.
மம்மி இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட என்னை விட்டுட்டு போயிட்டாரே மம்மி. இவ்ளோ அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன்ல கூட என்னை கூட்டிட்டு போலியே மம்மி. அனு, நீ ஏன் தேவையில்லாததை எல்லாம் போட்டு யோசிக்கிற? அர்ஜென்ட்டான சூழ்நிலை இல்லையா, அதான் உன்னை கூட்டிட்டு போகல. ஓ, அப்போ அவங்க வீட்ல விசேஷம் நடந்தா கூட்டிட்டு போயிருப்பாரா? அது இல்ல அனு, வந்து போங்க மம்மி. நீங்க முன்னாடிலாம் என்ன நடந்தாலும் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. ஆனா இப்போ கார்த்திக்கும் சுந்தரிக்கும் தான் சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு மம்மி. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு மம்மி இருக்காங்க? ஏன் மம்மி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அனு, என் உலகமே நீதான். உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கேன், தாங்கிக்கிட்டு இருக்கேன். உன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையோ விருப்பமோ இல்ல. ஆனா இப்போ உன்னோட சூழ்நிலை தான் எல்லாத்த விடவும் எனக்கு முக்கியம். ஆக்சுவலா நான் சப்போர்ட்டா இருக்கிறது உனக்கும் உன் பேபிக்கும் தான். உனக்கு இது இப்ப புரியலனாலும் போக போக புரியும். அதுக்கப்புறமா தான் என்னோட மனநிலை என்னன்னு உனக்கு புரியும். அனு, பாப்பா பிறக்கிற வரைக்கும் ப்ளீஸ் என்னோட பேச்ச கேளு.